இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஸ்போர்ட்ஸ் யூனிவர்ஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ். சிஎஸ்கே vs எல்எஸ்ஜி மேட்ச் சேப்பாக் மைதானத்தில் வச்சு நடந்து முடிஞ்சிருக்கு. சேப்பாக்கில் சிஎஸ்கே இந்த சீசனில் இது வரைக்கும் தோத்ததே இல்லை அப்படிங்கிற அந்த ரெக்கார்டு வந்து உடச்சி போயிருக்குது. லக்னோ அந்த மேட்ச்சை சூப்பராக ஜெயிச்சிருக்கிறாங்க. ரெண்டு டீம்லேயே நம்ம செஞ்சுரிஸ் பார்த்தோம். ருத்ராஜ் கைகாட் ஒரு சூப்பரான செஞ்சுரி அடித்து 200+ சிஎஸ்கே கொண்டு போனார். அதுமாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அங்கே ஸ்டாய்னிஸ் அவர் ஒரு தனி ஆளாக நின்று ஒரு செஞ்சுரி அடித்து ஒரு 200+ சேஸை வந்து ரொம்ப அட்டகாசமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடித்தார். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு மேட்சாக என்டர்டெய்னிங்கான ஒரு மேட்சாக இருந்துச்சு. பட் சிஎஸ்கே தோற்று போயிருக்கிறாங்க. சிஎஸ்கே ஏன் தோத்தாங்க, லக்னோ எந்தெந்த அம்சங்கள்லாம் சரியாக பண்ணி வந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களை பற்றியுமே நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்னங்க சிவாஜி இப்படி ஆகி போச்சு? ஆமாங்க, சேப்பாக்கில் எப்படியும் 1-2 அடி விழும் அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடியே. அந்த அடி விழ ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் அடியே லக்னோ வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மேட்ச் அப்படி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக லக்னோ வந்து சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. பெரிய டார்கெட்டை அசால்ட்டா ஸ்டைனிஸ் மூலமா வந்து சேஸ் பண்ணி முடிச்சிருக்காங்க. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு மேட்ச் இன்னைக்கு? அதாவது ஒரு சிஎஸ்கே ரசிகம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் படத்துல ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா செகண்ட் ஹாஃப் தர்மடியே அடிச்சாம பாருங்க, ஏன் தான் போனோம்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு ஃபுல் படம். நீங்க ப்ளூ சட்டில் வர இருக்கீங்கன்னா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. என்ன பண்ண முடியும்? அதாவது டியூ ரொம்ப இருந்துச்சு. நீங்க இருந்தீங்களே கிரவுண்ட்ல, நீங்களே பாத்துருப்பீங்க. பந்த ஹோல்ட் கூட பண்ண முடியல. நடுவுல அந்த 15th to 20th ஓவர் நடுவுல ஒரு பால் சேஞ்ச் பண்ணாங்க. அதுவும் வந்து ஒரு 5 பால் 6 பால் ஈரமாகாம இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதுவும் அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. பட் டியூ மட்டுமே பழி சொல்லணுமா? அதுவும் தோணுது. ஏன்னா ஸ்டார்ட்ல இருந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. நம்ம வந்து ஏற்கனவே பேசியிருந்தோம். இவ்வளவு எக்ஸ்பிரிமெண்ட் ஏன் வந்து பண்ணி பாக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த பேசியிருந்தோம். இன்னைக்குமே அது இருந்துச்சு. ஓப்பனிங் பேர் பார்த்தோம்னா இது வந்து ஒரு 3வது ஓப்பனிங் பேர். ருத்ராஜ் ரகானி ஓப்பனிங் வராங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஜடேஜா திரும்பி லாஸ்ட் மேட்ச் மாதிரியே இந்த வாட்டி நம்பர் 4 திரும்பி மேல வந்தாரு. என்ன ரீசன்னு கேட்டா பவர் பிளே முடிஞ்ச பிறகுதான் சிவந்து போய் வரணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஜடேஜா வந்த சமயம் பார்த்தா பவர் பிளே முடியறதுக்கு 4 பால் தான் மிச்சம் இருந்துச்சு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். 4 பாலுக்காக நீங்க சிவம் துபே காப்பாத்த நினைப்பீங்களா? பிளஸ் அனுப்புறதுன்னா எனக்கு நான் ஜடேஜா போன மேட்ச் நல்லா ஆடினார், நான் இல்லன்னு சொல்ல. அப்படியே நான் என்ன சொன்னேன்னா மொயின் அலி இன்னும் பெட்டர் எக்யூப்ட் இல்லையா? ஏன்னா ஜடேஜா இப்ப பார்க்கும்போது 2 மேட்ச் நம்ம பார்த்திருக்கோம். அவர் வந்து இந்த கடைசி 10 பால் இருக்கும்போது பயங்கரமா ஆடக்கூடிய பிளேயர். சரி, கடைசி 20 பால் இருக்கும்போது செமையா அடிக்கக்கூடிய பிளேயர். இவ்வளவு பால் இருந்துச்சுன்னா அவருக்கு வந்து மிடில் ஆர்டர்ல மேபி அவர் வந்து எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும்னு தெரியலையோ. ஏன்னா அவர் இன்னிங்ஸை எடுத்துட்டு போக பாக்குறாரு. வேற நமக்கு பிடிச்ச ஜடேஜா வந்து டப்பு டிப்புன்னு அடிக்கிற ஜடேஜா. சோ அவரோட நேச்சுரல் கேமை கட்டுப்படுத்தி விளையாடுறாரு. அதுக்கப்புறம் நினைக்கிற டைம்ல டேக் ஆஃப் பண்ண முடியலையோ அப்படின்ற ஒரு தாட் என் மனசுல வருது. அது இன்னைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ஏன்னா இவர் ருத்ராஜ் கடைசியில பேசும்போது சொல்றாரு, நாங்க பிராக்டிஸ் பண்ணி இங்க பிச்சில் நிறைய பிராக்டிஸ் பண்ணிருக்கிறோம். எனக்கு தெரியும் நாங்க பேட்டிங் முடிக்கும் போதே இந்த ஸ்கோர் அப்படிங்கிறது போதாது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல பேசிட்டு போறாரு. மேபி அவர் என்ன நினைக்கலாம், இன்னொரு 10-20 ரன் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கலாம். அந்த 10-20 ரன் வந்து அந்த ஜடேஜா பேட்டிங் ஆடின சமயத்துலதான் வந்து மிஸ் ஆகிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அவர் தான் ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 கீழே தான் இருந்துச்சு அவரோட ஸ்ட்ரைக் ரேட். எக்ஸாக்ட்லி. அதாவது இது ரொம்ப அன்லைக் சிஎஸ்கே. நீங்க முன்னாடி கேள்வியை வந்து ஃப்ரேம் பண்றப்ப நீங்க எக்ஸலண்டா சொன்னீங்க ஸ்ரீராம். என்னதுன்னா சிஎஸ்கே ஒரு செட்டில்டு யூனிட்டோட எப்பவுமே விளையாடுற டீம். இவ்வளவு மாற்றங்கள் செய்ய மாட்டாங்க. எதுக்காக இந்த தடவை இவ்வளவு மாற்றங்கள் செய்யறாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. ரச்சின் ரவீந்திரா ஒரு லெப்ட் ரைட் காம்பினேஷனை உடைச்சு நீங்க வந்து ரஹானே அங்க ஆட வைக்கிறீங்க. அண்ட் ரஹானே உங்களுக்கு ரிசல்ட் தரல இந்த சீசன். நீங்க எவ்வளவு அவருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? நான் சொன்னேன் ருத்ராஜ் ஓபன் பண்ணுன்னு சொன்னேன். ருத்ராஜ் ஓபன் பண்ணாரு, பார்த்தா ரவீந்திரா வெளியவே போயிட்டாரு. மிச்சல் இந்த சீசன் பெஸ்ட்ல இல்ல. நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்த மிச்சல் இவர் தானான்ற சந்தேகம் வர அளவுக்கு தான் அவரோட பேட்டிங் இருக்கு. அவர் ஆடின ரன்ஸ் கூட எல்லாமே எட்ஜில தான் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரஹானே டேரில் மிச்சல் 2 பேருமே வந்து இன்னும் வந்து இந்த சீசன்ல வந்து அவங்களோட பெஸ்ட் வந்து வெளிக்கொண்டு வரல. ஒரு 7 மேட்ச் தாண்டி போயிட்டு 8வது மேட்ச் 8 விளையாடியாச்சு நினைக்கிறேன். 8 விளையாடி 4 வின்னு 4 லாஸ் நினைக்கிறேன். ஆஃப் ஆஃப் தி சீசனை தாண்டியாச்சு. பட் இன்னும் வந்து அவங்க வந்து அந்த டச்சுக்கு வரல, நல்லா இல்ல. சிஎஸ்கே வழக்கம் போல அவங்களோட ஸ்டைல்ல சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பட் இவங்க வந்து வர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இந்த சான்ஸ் அப்படி கண்டினியூ பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணலாமா? மேபி இல்ல, எனக்கு தெரிஞ்சு ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஹோப் கொடுக்குறாருங்க. அவர் வந்து ரொம்ப மோசமா ஒரு மாதிரி ஒரு பேட்டர்ல அவுட் ஆனாரு, இல்லன்னு சொல்லல. பட் உங்களுக்கு டாப்ல அந்த ஃபயர் பவர் வேணும்ல.
அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஃபயர் பவர் வேணும். அது வந்து மிஸ் ஆகுது. எனக்கு வந்து டாரில் மிச்சலுக்கு அதிக சான்ஸ் குடுக்கணுமா, ரச்சின் ரவீந்திராக்கு அதிக சான்ஸ் குடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, எப்பவுமே ஓப்பனருக்கு பெட்டர் சான்ஸ். ஏன்னா, முக்காவாசி T20 மேட்சஸ்ல ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா ஓப்பனர்ஸ் நல்லா பண்ணியிருந்தா ஜெயிப்பாங்க. சோ எனக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா உள்ள வந்து மிச்சல் வெளியே போகணும் அப்படின்னு என்னோட கருத்து. இந்த மேட்ச் அப்படியே இருந்திருக்கலாம். அண்ட் ரஹானே ஃபிட் இல்ல அப்படின்றாங்க. சோ பவர் பிளேல மட்டும்தான் அவர் ஆட வைக்கிறோன்றாங்க. அதுக்கு நீங்க ரிஸ்விக்காவது சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா ரஹானே ஒரு ரொம்ப நல்ல ஃபீல்டர் வேற நம்ம ஃபீல்ட்ல மிஸ் பண்றோம். ரிஸ்வி ஒரு நல்ல ஃபீல்டர், அவரையும் நம்ம ஃபீல்ட்ல ரொம்ப மிஸ் பண்றோம் இந்த மேட்ச்ல. ஸோ சிஎஸ்கே வந்து நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறது அப்படிங்கறதெல்லாம் அவங்ககிட்ட வந்து இல்லாத விஷயம். என்னன்னா இதுல வந்து இந்த மேட்சுக்கு முன்னாடி வந்து அந்த ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதுல வந்து மைகசி தான் வந்திருந்தாரு. அவர்கிட்ட வந்து ரச்சின் ரவீந்திராவோட ஃபார்ம் பத்தி கொஸ்டின் கேட்டப்போ வந்து அவர் வந்து நாங்க வந்து அவர் மேல வந்து ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கோம். அவருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நல்ல நம்பிக்கையை காமிச்சிருக்கிறாரு, நல்ல ஷாட்ஸ் ஆடுறாரு. ஜஸ்ட் ஒரு இன்னிங்ஸ் தான் வந்து அவையா இருக்கிறாரு. அவர் சீக்கிரமே வந்து பெரிய இன்னிங்ஸ் வந்து ரொம்ப ஹோப்ஃபுல்லா பேசியிருந்தாரு. பட் மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்து 11ல வந்து அவர் இல்ல. ஸோ இதுவுமே வந்து சிஎஸ்கே கிட்ட எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்க்காத விஷயம். ஒரு பிளேயர் வந்து இப்பெல்லாம் வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க எப்பவுமே. நிச்சயமா நீங்க சொல்றது அப்சல்யூட்லி கரெக்ட். ஏன்னா வாட்சன் ஒரு சீசன் ஃபுல்லா ஆட வச்சு கடைசியில ஃபைனல்ல மட்டும்தான் ரன் அடிச்சாரு. அதனாலதான் நான் இவரை தூக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். இப்ப தூக்கி இருக்காங்க. எனக்கு தெரியல, ரஹானே ரொம்ப ஃபோர்ஸா உள்ள வைக்கணும்ன்றதுக்காக இவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பேட்டிங்ல நடக்குதோ அப்படின்னு ஒரு யோசனை. அது எனக்கு தெரிஞ்சு அது வந்து கரெக்ட் இல்ல. ரஹானேக்கு ஒரு பிரேக் கொடுக்கலாம். அவர் ஃபிட் இல்லைன்னு வேற சொல்றாங்க. ஆல் த மோர் ரீசன். ஏன்னா ரஹானே அஸ் ஃபீல்டரும் எனக்கு ரொம்ப வேணும். அந்த முதல் மேட்ச்ல என்ன மாதிரி ஒரு கேட்ச் எல்லாம் பிடிச்சாரு பவுண்டரியில, அது ஒரு ப்ராப்ளம். இன்னொரு ப்ராப்ளம் எனக்கு வந்து என்னோட பிளேயிங் லெவன்ல இப்ப இந்தியன் டீம் நிறைய தடவை எடுக்கிறப்போ ஜடேஜா அக்சர் பட்டேல் 2 பேரும் ஒரே டீம்ல எப்படி ஆட முடியும்னு சொல்லிட்டு அக்சர் பட்டேல் எப்பவுமே மிஸ் அவுட் ஆவாரு. ஆனா ஃபாஸ்ட் போலிங் அது பார்க்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு துஷார் தேஷ்பாண்டேயும் ஷார்துல் தாக்கூர் ஒரே மாதிரி போலர்ஸா தெரியுறாங்க. 2 பேரும் ஒரே ஸ்பீட்ல போடக்கூடிய ஒரே மாதிரி வேரியேஷன்ஸ் வச்சிருக்கக்கூடிய போலர்ஸ். சோ அதுலயும் உங்களுக்கு வேரியேஷன் குறையுது. அதுவும் ஒரு ப்ராப்ளமா நான் பாக்குறேன் இப்ப போக போக. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பேட்டிங்ல இருந்த பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து ருத்ராஜும் வந்து சிவம் துபே 2 பேரும் ஆடின இன்னிங்ஸ் தான். அவங்களாலதான் அந்த 200+ ஸ்கோர் அப்படிங்கிறதே வந்து போச்சு. ருத்ராஜ் ரொம்ப நல்ல இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்கிறாரு. ஸ்டார்டிங்ல பார்த்தோம்னா நிறைய வந்து ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த பவுண்டரிஸை தாண்டி வந்து அதுல நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணாரு. ஸ்ட்ரைக் ரேட் அது மூலமாவே அந்த ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது கம்மியாகாம பார்த்துட்டே இருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் கிட்டத்தட்ட 70 ரன் அடிக்கிற 70-75 ரன் அடிக்கிற வரை அவர் ஒரு 6 கூட அடிக்கலன்னு நினைக்கிறேன். எல்லாமே பவுண்டரிஸ்ல மட்டுமே அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ ரிஸ்க குறைச்சிக்கிட்டாரு. இந்த இன்னிங்ஸ் விளையாடணும் அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப உள்ள இருந்திருக்கு. மேபி வேர்ல்ட் கப் செலெக்ஷன் அதெல்லாம் அவரோட மைண்ட்ல மேபி இருந்திருக்கலாம். சூப்பரா விளையாடாரு, நல்லா பொசிஷன் பண்ணாரு. ஒரு குவிக் ஃபயர் இன்னிங்ஸ் அவர் விளையாடினாரு. அண்ட் சிவம் தூபே அவர் நிறுத்துறதுக்கு ஐடியாவே இல்ல. மத்த டீம்ஸ் எல்லாம் பண்ற அதே தப்ப எல்எஸ்ஜியும் பண்ணாங்க. ஸ்பின்னர்ஸ கண்ணில் காட்டவே இல்லை. அண்ட் ஃபாஸ்ட் போலர்ஸ் கொடுக்குறோம்னு சொன்னாங்கன்னா அந்த ஃபாஸ்ட் போலர்ஸையும் அவர் அடிக்கிறாரு. அதுக்கு நீங்க ஒரு ஓவர் ஸ்பின்னே கொடுத்து பார்க்கலாமே, கொடுத்து பார்த்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாமே. அதுக்கு போகவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னு தெரியல எனக்கு. ரவி பிஷ்ணோய் எல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர், நிறைய ட்ரை பண்ணி பார்க்கக்கூடியவர். அவர்லாம் இது வந்து ஒரு பெரிய சேலஞ்சா எடுத்துக்கிட்டு கூட நல்லா பண்ண வந்து சான்ஸ் இருக்கு. பட் அந்த சேலஞ்சை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எக்ஸாக்ட்லி. அண்ட் ரவி பிஷ்ணோய் நீங்க அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் டிஸ்மிஸ் பண்ணியிருக்காரு அவரு. சோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு டேஞ்சரஸான போலர் ரவி பிஷ்ணோய். அவரை ட்ரை பண்ணலன்றது அங்க ஒரு ட்ரிக் மிஸ்ட்னு நான் நினைப்பேன் KL ராகுல் கேப்டன்சில. பட் ஸ்டில் கடைசியில மேட்சை ஜெயிச்சிட்டாங்களே. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேவும் அதை பண்ணவே இல்லையே. மார்க்கஸ் ஸ்டாயினிஸோட ஸ்ட்ரைக் ரேட் அகைன்ஸ்ட் ஸ்பின் வந்து 124, அகைன்ஸ்ட் பேஸ் வந்து 160 கிட்ட அடிக்கிறாரு, 150க்கு மேல அடிக்கிறாரு. சோ அவருக்கும் வந்து ஒரு ஓவர் மொயின் அலியை டேக் ஆன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ்க்கே கொடுக்கல. அண்ட் பாலை கிரிப் பண்ண முடியலன்னு ருத்ராஜ் ஒரு ரீசன் சொன்னாரு. வேலிட் ரீசன் தான், அவரால் கிரிப் பண்ண முடியல. பட் ஈவன் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு உண்டான வேரியேஷன்ஸையும் அவங்களால எக்ஸிக்யூட்டே பண்ண முடியல. ஸோ 210 அப்படிங்கிற டார்கெட் போய் நின்னப்போ வந்து ஓகே சிஎஸ்கே வந்து க்ளோஸா போனாலுமே வந்து மேட்சை முடிச்சிருவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் வந்து மேட்சை முடிக்க முடியல. ஏன்னா KL ராகுல வந்து நிப்பாட்டிட்டாங்க, டிகாக்கா வந்து ஸ்டாப் பண்ண முடிஞ்சது. பட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாம ஸ்டாயினிஸ் வந்து இவ்வளவு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆடி கொடுத்துட்டு போனாரு. எப்படி இருந்துச்சு? சூப்பர் பேட்டிங், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செஞ்சுரிஸ் ஐபிஎல் எவர். ஏன்னா ரன் சேஸ், இவ்வளவு பெரிய ரன் சேஸ் அண்ட் சிஎஸ்கேவோட கோட்டையில வந்து விளையாடுறாங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே இந்த கிரவுண்ட்ல இந்த மேட்சுக்கு முன்னாடி வரைக்கும் 200க்கு மேல அடிச்சு தோத்ததே கிடையாது. முதல் முறை தோத்துருக்காங்க. முதல் முறை இந்த கோட்டை வந்து தகர்த்தெறியப்பட்டிருக்கு. அது கம்ப்ளீட்டா ஸ்டாயினிஸ் மசில் பண்ணிட்டாரு. என்னமா அந்த மசில்ஸ் வச்சு டிம்முன்னு அடிக்காத தொலை தூரம் போய் விழுது. நல்ல சப்போர்ட்டும் கிடைச்சிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தீபக் ஹூடா, நிக்கலஸ் பூரனோட கேமியோஸ், அவங்க 2 பேரோட இன்னிங்ஸையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 21 பால்ல 51 ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஸ்டாயினிஸ் சூப்பரா அடிச்சாரு. பட் சப்போர்ட் கொடுக்க அவங்களும் இருந்தாங்க. அந்த 17வது ஓவர் 18வது ஓவர் தீபக் ஹூடா வந்து 6-4 அடிச்சாரு. அது ஸ்டாயினிஸ் மேல இருந்து கொஞ்சம் பிரஷரை ரிலீவ் பண்ணுச்சு. அந்த இடத்துல ரொம்ப நல்லா பேட்டிங் ஆடினார் ஸ்டாயினிஸ். ஒன் ஆஃப் பெஸ்ட் நாட்ஸ்.
ஸோ அந்த 13-14வது ஓவர் வரைக்குமே கேம் எங்க கையில தான் இருந்துச்சுன்னு ருத்ராஜ்மே சொல்லியிருந்தாரு. அந்த டெத் ஓவர் தான் வந்து பெரிய மிஸ்ஸா வந்து இருந்துச்சு. ஆமா 76 ரன்னுக்கு மேல போயிருந்துச்சு அந்த கடைசி 5 ஓவர்ல இல்ல மட்டும்தான். இன்னும் நான் சொல்றேனே 11 ஓவர்ல அவங்களோட ஸ்கோர் 88. அப்ப 3வது விக்கெட் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் மீதி 9 ஓவரும் முழுசா கூட போகல. 88ல இருந்து 210னா அங்க வந்து கிட்டத்தட்ட 120 ரன்கள் அந்த 9 ஓவர்ல அடிச்சிருக்காங்க. 3 பால் மிச்சம் அபாரமான பேட். 3 பால் மிச்சம் வச்சு வேற ஜெயிச்சிருக்காங்க. ஆமா சூப்பர் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அங்க வந்து விளையாண்டாங்க அண்ட் முஸ்தபிசுரால அவரோட கண்ட்ரோல் இழந்துட்டாரு. ஏன்னா ஈரமான பால், அவரோட வேரியேஷன்ஸ் கஷ்டம். அண்ட் ஈரமான பால் என்ன பிரச்சனைனா போலர்ஸ் வந்து யாக்கர் போக மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் டாஸா போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ உங்களோட பத்திரனாவோட மெயின் வெப்பனான யாக்கர் கேமை விட்டு வெளியே போயாச்சு. அண்ட் நீங்க வந்து ஸ்லோவர் பவுன்சர் போட ட்ரை பண்ணீங்கன்னா பால் வந்து நல்லா உட்காந்து அவரோட பேட்டுக்கு வருது. அவர் லெக் சைட்ல தூக்கி அடிக்கிறாரு ஸ்டாய்னிஸ். சோ சிஎஸ்கேவோட நிறைய குறைபாடுகள் அங்க வந்து மாட்டிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி டியூ பெரிய ஃபேக்டரா இருக்கிற சமயத்துல பவுலர்ஸ் உள்ள வந்து பண்ற அளவுக்கான பவுலர்ஸ் சிஎஸ்கே கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்பவுமே டியூல எல்லா டீமும் கஷ்டப்படுவாங்க. மோர்சோ சிஎஸ்கே. ஏன்னா ஒரு மாதிரியே ஒரு அட்டாக்கா இருந்துச்சு எனக்கு துஷார் தேஷ்பாண்டே அதுக்கப்புறம் இவர் போடும்போது ஷார்துல் டாக்கூர் போடும்போது விக்கெட் எடுக்கிற மாதிரி தெரியற ஒரே போலரா இருந்தது இவர் மட்டும்தான், பத்திரனா மட்டும்தான். சோ வேற யாருமே எனக்கு அவ்வளவு த்ரெட்னிங்கா தெரியல ஸ்ரீராம். அண்ட் ஃபீல்டிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு சிஎஸ்கேவோட ஃபீல்டிங். தீபக் சகார்லாம் வந்து பவுண்டரி லைன்ல பயங்கரமா வந்து பாஞ்சு விழுந்தாரு. ஆனா எதுக்கு விழுந்தாரு அப்படிங்கறது வந்து யாருக்குமே தெரியல. பாலை பிடிக்கிறதுக்கு அதாவது ஒரு இது அவர் விழக்கூட இல்ல, அப்படியே நிக்கிறாரு, பால் கையில கூட படாம அப்படியே 2 காலுக்கு நடுவுல பால் போயிருச்சு. கேட்வே ஆஃப் சேர் அதுதான் நம்ம வந்து பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 பவுண்டரிஸ் அவரோட ஃபீல்டிங்லயே வந்துச்சு. சோ கடைசியில பாத்தீங்கன்னா 12 அவர் 2 ஓவர்ல வெறும் 11 ரன்கள் தான் கொடுத்தாரு போலிங்ல. ஃபீல்டிங்ல ஒரு 12 ரன் கொடுத்துட்டாரு. அதை எப்படி ஃபீல்டிங்ல வந்து சரி கட்டிட்டு வந்து போயிட்டாரு. ஒரு 2 பெரிய ஓவர் கொடுத்த மாதிரி ஆச்சு. கணக்கு கழிச்சுட்டு போன மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ ஓவரால் பார்த்தா சிஎஸ்கேக்கு கோம்ல ஒரு மேட்ச் ருத்ராஜ் வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசும்போது ரொம்ப பாசிட்டிவா பேசுவார் ஒவ்வொரு மேட்ச் தோக்குறப்போ. பட் வந்து இந்த ஹோம் மேட்சே தோக்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு ஒரியா தான் நினைப்பாங்க இல்லையா சிஎஸ்கே இந்த மேட்ச்? நிச்சயமா ஒரு வரி. அண்ட் சிஎஸ்கேல இப்போ இதே மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த 2-3 வாரத்துக்கு டாஸ்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். சேசிங் டீமுக்கு இது பெரிய அட்வான்டேஜ். 8 மேட்ச்ல வந்து ஒரே ஒரு மேட்ச்ல தான் டாஸ் ஜெயிச்சிருக்கிறாரு. நான் டாஸை ஜெயிக்கிறதுக்கே ஏதாவது படிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பேசியிருக்காங்கல்ல. இது பெரிய ஃபேக்டரா தான் இருக்கு. டாஸ் அவர் கையில எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஒண்ணும் பண்ண முடியல. எஸ்பெஷலி இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல டாஸ் ரொம்ப பெரிய ஃபேக்டருங்க. ரொம்ப ரொம்ப பெரிய ஃபேக்டர். இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோன்னா பாத்தீங்களா, இந்த மஞ்சள் கூட்டத்துக்கு நடுவுல ஒரே ஒரு லக்னோ ஃபேன் மட்டும் துள்ளி குதிச்சு அது வைரலா வேற பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. லக்னோ ஃபேன்ஸ் இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்களா? ஆமா அவங்க 11வது 12வது ஓவர்ல சான்ஸே இல்லைன்னு தான் நினைச்சாங்க. பட் ஸ்டாய்னிஸ் வந்து அசுர பலம் கொண்ட ஒரு ஆளு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் அவர் வந்து ஆடிட்டார்ல, அதனால திரும்பி வந்துச்சு. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3 ஓவர்ஸ் அப்ப அவங்க தான் ஃபேவரட்ஸா இருந்தாங்க. நிக்கலஸ் பூரன் அடிச்ச அடி, அதுக்கப்புறம் ஹூடாவும் சேர்ந்து அடிக்கிறாருன்றப்ப சரி ஓகே அப்படின்னு போயிருச்சு மேட்ச். ஏன்னா சில பேர் என்ன நினைச்சாங்கன்னா சிஎஸ்கேல சிவம் தூபே, ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படி அந்த டைம்ல அவுட் ஆனா கூட அடுத்து வரக்கூடிய வந்து ஒரு தோனி, ஒரு மொயின் அலி இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இங்க யார் இருக்காங்கன்னு நினைச்சாங்க. பட் இங்க ஒரு ஹூடா இருந்தாரு பூரன் அவுட் ஆனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு ஆயுஷ் பதோனி இருந்தாரு. அதுக்கப்புறம் குருணால் பாண்டியா, ப்ரெஷர் சுச்சுவேஷன் நல்லா ஆடக்கூடிய குருணால் பாண்டியா இருந்தாரு. சோ லக்னோ கிளினிக்கலா சேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க இந்த டார்கெட்டை. சிஎஸ்கே கம்மிங் டேஸ்ல என்ன பண்றாங்க, ஏன்னா 2 மேட்ச் வந்து அடுத்தடுத்து இருக்கு இங்க சேப்பாக்லயே. அது ரொம்ப குரூசியலா இருக்கும். ஏன்னா டேபிள்ல வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 8 மேட்ச் ஆடி 4 மேட்ச் ஜெயிச்சு 4 மேட்ச் தோத்துருக்காங்க. ரொம்ப வந்துட்டாங்க ஒரு மாதிரி. இன்னும் ஒரு மேட்ச் விட்டா கூட அடுத்த எல்லா மேட்சும் ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு போவாங்க. ரொம்ப ஒரு குரூசியலான ஸ்டேஜ்ல இருக்காங்க. இதுல அடுத்த ஆப்போனன்ட் வேற எஸ்ஆர்ஹெச். அது வேற முக்கியமான இது. ஒரு 300 சேஸ் எல்லாம் வந்து சேப்பாக்ல பார்க்க வேண்டியதா ஆகுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. அது வேற அது செம்ம மேட்சா இருக்குங்க. ரொம்ப ஏர்லி அதை பத்தி பேசுறதுக்கு. ஆனா சூப்பர் மேட்சா இருக்க போகுது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்களோட ஓனர்ஸும் சென்னைக்காரங்க தான். எம்ஆர்சி நகர் டாபி 2 டீமோட ஹெட் ஆபீஸும் எம்ஆர்சி நகர்ல தான் இருக்கு. இந்த போட்டி செம்ம சுவாரஸ்யமா இருக்கும். இதுலயும் டாஸ் ரொம்ப முக்கியம். அதை பத்தி நம்ம வந்து டீடைலா அடுத்து வந்து கண்டிப்பா வந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்து இருக்குல்ல, டிசி வர்சஸ் குஜராத். ஆமா டிசியோட ஃபார்ம்னு பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்ட உதவாங்கினாங்க இதே கிரவுண்ட்ல. ஸோ செம்ம பேட்டிங் பிச்சா இருக்கு. ஜிடிக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆன் பேப்பர் ஐ திங்க் ஒரு க்ளோஸ் மேட்ச் தான். பட் தெரியல, எனக்கு மனசு ஜிடின்னு சொல்லுது, ஏன்னு தெரியல. இது வந்து ஒரு பேட்டிங் பிச்சா இருக்கு. பட் ஜிடி இந்த
பிச்சில் அவங்களோட பவுலிங் யூனிட் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்டிங் விஷயமா இருக்குல்ல, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல, என்ன பண்ண போறாங்க. நிச்சயமா இது வரைக்கும் 4 தடவை விளையாடினப்போ 2 தடவை டிசி வின்னு, 2 தடவை ஜிடி வின்னு காமன். இந்த கிரவுண்ட்ல விளையாடின ஒரு மேட்ச்ல ஜிடி தான் ஜெயிச்சிருக்காங்க. பட் இந்த 2 டீமும் விளையாடின முந்தின மேட்ச் நீங்க பாருங்க, அகமதாபாத்ல 89 ஆல் அவுட் ஆனாங்க ஜிடி. அன்னைக்கு டிசியோட போலிங்கே இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. வெறும் ராஷித் கான் மட்டும் தான் போராடி 31 ரன்கள் அடிச்சாரு. இந்த மேட்ச் ஜஸ்ட் இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நடந்துச்சு. சோ அதோட சுவடு இன்னும் இருக்கும் ஜிடிக்கு. அண்ட் டிசி அதுல இருந்தா கான்பிடன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க இந்த மேட்சுக்கு. ஆமா, டிசி வந்து இந்த சீசன்ல உருப்படியா ரொம்ப டாமினண்டா ஜெயிச்ச ஒரே கேம் வந்து அந்த கேம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அவங்களுமே வந்து அந்த ஹோம் கிரவுண்ட்ல வந்து திரும்ப நம்ம வந்து ஒரு ஃபார்ம் வரணும்னு நினைப்பாங்க மேபி. ஸோ இதுல நீங்க சூஸ் பண்றது உங்களோட ஆப்ஷன் வந்து ஜிடி அப்படிங்கிறீங்க, ரைட்டா? எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு டிசில பிரச்சனை என்னன்னா டேவிட் வார்னரோட ஃபார்ம். கடந்த சில மேட்ச்ல அந்த ஃப்ரேசர் மெக்கர்க்ன்றவர் ரொம்ப நல்லா விளையாடுறாரு. போன மேட்ச் தான் அதிரடியா விளையாடினாரு. மிச்சல் மார்ஷ் இனிமே அவைலபிளே இல்லன்ட்டாங்க. ஸோ இவரை வச்சுதான் இவங்க வந்து பர்சஸ் பண்ண போறாங்க. வார்னர் இது வரைக்கும் விளையாடின எல்லா மேட்ச்லயும் பேசர்ஸ் கிட்ட தான் விக்கெட் விட்டுருக்காரு. ஆரம்பத்துல முதல் 2 கேம் நல்லா ஆடின வார்னர் திடீர்னு காணாம போயிட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசா ரிஃப்ளெக்ட் ஆகல. சோ அது நிச்சயமா ஒரு வரியிங் ஃபேக்டர். ஏன்னா ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ரெகுலர் ஓபனர், ஐபிஎல் காலங்காலமா விளையாடி ஏகப்பட்ட ரன்ஸ், ஏகப்பட்ட தடவை அந்த ஆரஞ்சு கேப் எல்லாம் ஜெயிச்ச பிளேயரோட ஃபார்ம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ இவங்களோட பேட்டிங் எப்படி ராஷித் கான் அண்ட் கோவை எதிர்கொள்ள போறாங்க, அது ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு பக்கம் போயிட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 டீம்ஸ்லயும் எந்த பிளேயர் யாருக்கு வந்து ரெக்கார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு? ரெக்கார்டு வந்து ஸ்ட்ராங்கா பெருசா யாரும் இல்ல. ஏன்னா 4 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. போலிங்னா முகேஷ் குமார் நல்லா பண்ணிருக்காரு இந்த அவுட்டிங்ல. போன மேட்சும் நல்லா பண்ணார், 3 விக்கெட் எடுத்தார் அகைன்ஸ்ட் டிசி. ட்ரிஸ்டன் செல்வ் போலிங்ல 2 விக்கெட் எடுத்தார். சோ என்னென்னமோ வினோதமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சோ முகேஷ் குமார் நான் பிக் பண்ற போலர். ஜிடில எனக்கு அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அது என்னதுன்னா அவங்களோட நம்பர் 3 to நம்பர் 5 விளையாடுற ஸ்ட்ரைக் ரேட் இருக்குல்ல, 115 இந்த சீசன். ராகுல் தெவாட்டியா, ராஷித் கானோட ஸ்ட்ரைக் ரேட் தான் 140க்கு மேல இருக்கு. மத்தபடி மேல சுப்மன் கில் ஒரு சில மேட்சஸ் அடிச்சிருக்காரு. பட் அவர் வந்து சீக்கிரமா அவுட் ஆனாருன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அந்த டீமுக்கு. சோ சுப்மன் கில் மேலதான் அதிக பாரம். அவங்க நல்லா பண்றதுனா சுப்மன் கில் மேல டிபெண்ட் பண்ணுவாங்க. அதை தவிர அவருக்கு வந்து நல்ல சப்போர்ட் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து கிடைச்சே ஆகணும் இந்த பர்டிகுலர் கேம்ல. 2 பேரும் சேர்ந்து ஒரு ஓடிஐ மேட்ச் மாதிரி ஆடிடக்கூடாது அப்படிங்கறதும் ஒரு கவலை இருக்கு. ஆகலாம், பட் அவங்களோட இந்த கிரவுண்ட்ல அப்படி ஆட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சின்ன கிரவுண்டு, நல்ல விக்கெட். ஓகே, ஒரு பெரிய ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் கூட நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க. நிச்சயமா டெல்லியில போன மேட்ச் அப்படித்தானே இருந்துச்சு. சன்ரைசர்ஸ் சன்ரைசர்ஸ் இந்த மேட்ச் விளையாடுனா ஹை ஸ்கோரிங் தான். பட் எனக்கு தெரிஞ்ச பிச்சும் அதுக்கு வந்து ஏதுவா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ நான் பிக் பண்ற பிளேயர்ஸ் வந்து ராஷித் கான் பிக் பண்றேன். அங்க முகேஷ் குமார் நான் பிக் பண்றேன். போலர்ஸோட போறேன் இந்த பேட்டிங் பாராடைஸ் மேட்ச்ல. அப்படி பேட்ஸ்மேன் நான் பிக் பண்ணணும்னா இந்த சைட்ல இருந்து சாய் சுதர்ஷனை பிக் பண்ணுவேன் ஃபார் ஜிடி. டிசிக்கு எனக்கு அந்த ஃப்ரேசர் மெக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் விளையாடுற கிரிக்கெட் எதுவுமே பாக்குறது இல்ல, கண்ணாப்பின்னா அடிக்கிறாரு, சுத்துறாரு. அது பாக்க ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ஏஸ்தட்டிக்கா சூஸ் பண்ணிருக்கீங்க. பேட்டிங் பிச்சுட்டு 2 பவுலர்ஸ் சூஸ் பண்ணிருக்கீங்க. பாப்போம் என்ன நடக்கு அப்படின்னு. ஜிடி மேல ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குங்க. ஏன்னா அவங்கதான் வந்து ஐபிஎலோட நியூசிலாந்து அண்டர்டாக்ஸ். சாந்தமா இருப்பாங்க, அவங்களோட வேலையை செய்வாங்க, பெருசா அழட்டிக்க மாட்டாங்க. ஒரு காமா இருக்கிற டீம். அதே சமயம் டீம் அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும். அவங்க வந்து பெரிய ஸ்கோர்ஸ் அந்த மாதிரி இது பண்ணலைன்னா கூட ஒரு மேட்ச் எப்படி ஜெயிக்கணும்ன்றது தெரியும். இன்னொரு ஒரு முக்கியமான ரீசன், நிறைய தமிழ்நாடு பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம டீம்ல தான் இல்ல, அட்லீஸ்ட் அவங்க டீம்லயே அது இருக்காங்களே, அதுக்காக எனக்கு அவங்கள வந்து ஒரு ரீசன் இருக்குல்ல, பிடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து இப்ப ஃப்ரெண்ட்ஸ். மினி தமிழ்நாடு டீம் மாதிரி தான். 4 ஃபாரின் பிளேயர்ஸ்ல 4 தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து 11ல இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு கனெக்ஷன் இருக்கிற ஒரு டீமா இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னு நம்மளுமே வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். திரும்ப நாளைக்கு வந்து குஜராத்தோட பெர்ஃபார்மன்ஸ், தமிழ்நாடு பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்த பத்தியுமே பேசலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.